ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் மனித ஞானத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:13 நாம் வாசிக்க கேட்கலாம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், மனித ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை நம்ம சொல்லலாம். அதாவது வானத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணி வானத்தில் என்னெல்லாம் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதுவும் ஞானம்தான். அதே போல் பூமிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. தண்ணி இத்தனை அடியில் இருக்குது, இத்தனை அடியில் பாறை இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி தாவரங்களை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அதில் மரபணுக்களை மாற்றுகிறார்கள். இப்படி விலங்குகளை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அதில் மரபணு மாற்றங்களை உண்டாக்குகிறார்கள். அதே போல் கல்வியிலே ஆராய்ச்சி படிப்புகள் இருக்கிறது. கல்வியை, அதாவது தமிழை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், ஆங்கிலத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். இப்படி மொழியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதிலே புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் மனிதனுடைய ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மனித ஞானம், பரிசுத்த வேதாகமும் மனித ஞானத்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 19-20 வாசிக்கும் போது, அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அப்போ இந்த உலகத்திலே இருக்கிற இந்த ஞானங்கள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக பைத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒன்றை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அதிலேயே ஊறி அவங்க அப்படியே அந்த லைன்லேயே அப்படியே போயிடுறாங்க. ஆனாலும் அது எதற்காக பயன்படுகிறது என்று சொன்னால், அது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மட்டும்தான் கல்வி ஞானம் பயன்படுகிறது. வானாராய்ச்சி பயன்படுகிறது, பூமி ஆராய்ச்சி பயன்படுகிறது. இப்படி எல்லாமே இந்த உலகத்தோடு அது முடிந்து விடுகிறது. அப்போது இது எங்கிருந்து கிடைக்கிறது? இந்த ஞானம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னால், அது கடவுளிடத்திலிருந்து வரவில்லை. அது சாத்தானிடமிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோப்பு 3:15 வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. அப்போ இந்த ஞானம் எல்லாமே எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. அது இந்த உலகத்திலிருந்து கிடைக்கிறது. இந்த உலகம் பிசாசினுடைய கையிலே இருக்கிறது, சாத்தானுடைய கையிலே இருக்கிறது. ஆகினாலே தான் இந்த உலகத்திலே நாம் இப்பொழுது பார்க்கிறோம், விதவிதமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துவிட்டது. இப்போ ஏஐ என்கிறதான ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி. அந்த ஞானத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குழந்தை பேசுது, நாய் பேசுது, பூனை பேசுது. அப்போ என்னென்ன காரியங்களை எல்லாம் நினைக்கிறார்களோ அது எல்லாமே எதை மனிதனைப் போல மிருகத்தையும் செய்ய வைக்கிறார்கள். அப்போ இது எல்லாமே இயற்கைக்கு மாறான சில காரியங்களை நாம் பார்க்குறோம். சாதாரணமாக ஒரு குழந்தை, ஆனால் அந்த குழந்தைக்கு ஆசை என்னன்னு கேட்டால், அது நான் கல்யாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும், நான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் எல்லாம் இந்த உலகத்தை அழிப்பதற்காக, கெடுப்பதற்காக
மனிதனுடைய ஞானங்கள் எல்லாம் பயன்படுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையினாலே இதனாலே வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல புத்திசாலித்தனமாக நம்ம சொல்கிறோம், நல்ல புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அல்லது ஒரு பிரச்சனையை கையாளுறதில் என்ன செய்கிறாங்க, அதில் இப்போ ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை அல்லது ஊரில் சண்டை அப்படின்னு சொன்னால், நீ இதை செய்யலை அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு இந்த காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னால், உடனே அவன் பயந்துக்கிட்டு என்ன செய்கிறான், சரிப்பா நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி விட்டுறான். அப்போது இந்த மாதிரி எல்லாம் இந்த உலக ஞானம், மனிதனுடைய ஞானம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், சிலரை பயமுறுத்துகிறது. இப்போ சொல்கிறாங்க, நான் அணுகுண்டு நான் போட்டுருவேன் அப்படின்றாங்க. அப்போது என்னது, பயந்துக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் மனிதனுடைய ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அறிவியல் அறிவு, கல்வி அறிவு, கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், இது எல்லாமே புதுசாக கல்வியில் கண்டுபிடிக்கிறாங்க, மொழிகளை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் நிறைய காரியங்களை புதுமையாக சொல்லுகிறார்கள். அப்போது இது எல்லாமே இதுக்கு தான் அது பயன்படும் என்று சொல்லியிருக்கிறது. வாழ்க்கையிலே கற்ற அனுபவ அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதை குறித்து ஒருத்தர் புத்தகம் எழுதுகிறாரு, அதை குறித்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி போடுறாரு, இந்த பிஸ்னஸ் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு ஏற்றதாக காணப்படுகிறது. அதை செஞ்சும் கூட சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த அச்சீவ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது மனிதனுடைய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துக்குரியதை குறித்து தான் அங்கே சொல்லுகிறது. உலக மக்களின் வாழ்வியல் வழிகளை அது என்ன செய்து வெளிப்படுத்துகிறது. இந்த உலக மக்களுடைய வாழ்வியலை, அந்த நாட்டில் இப்படி வாழ்கிறாங்க, இந்த நாட்டில் இப்படி வாழ்கிறாங்க, அவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி ஆனாங்க, இதெல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கிற காரியங்களை அதை சொல்கிறாங்க. ஆகையினாலே இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வாழ்க்கை நடைமுறை, இந்த மனித ஞானத்திலே வாழ்கிறவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பணம் இருந்தால் போதும், வேறு எதுவுமே இந்த உலகத்தில் தேவையில்லை, பணம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்க சுய விருப்பம், நாங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். மூன்றாவதாக, நல்லா அழகாக இருக்கணும், நல்லா மற்றவங்களுக்கு முன்னால் நம்ம சொல்கிறாங்க இல்லையா, பந்தாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும், மனித ஞானத்தில் நடக்கிறவங்களுடைய கலாச்சாரம், அவங்கள்ட்ட எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கணும். நல்ல கார், விலை உயர்ந்த கார், விலை உயர்ந்த செல்ஃபோன், விலை உயர்ந்த வீடு, இப்படி அந்த மாதிரி மனித ஞானத்திலே வாழ்கிறவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனித ஞானத்திலே வாழ்கிறவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்திற்கு அவங்களால இசைந்து வர முடியாது. ஒரு மனிதனுடைய ஞானத்திலே அவன் வாழ ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், கடவுளை குறித்த அறிவு அவனுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது, அந்த ஞானம் மனிதனை பாவத்திலே கொண்டு போய் அவனை விட்டு விடுகிறது. மூன்றாவது, அவன் நித்திய ஜீவனை பற்றி மறந்து தற்கால இன்பங்கள், அதாவது இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தற்கால சந்தோஷத்தை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகையினாலே மனித ஞானம் நமக்கு இந்த உலகத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சூழலை அது ஏற்படுத்திவிடும். ஆகையினாலே நாம் இதை விட்டுவிட்டு நாம் தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய ஞானம் இல்லாமல் நாம் மறுமைக்குரிய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள முடியாது, கடவுளை குறித்து தெரிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலே நாம் மனித ஞானத்தை மட்டும் நம்பியில்லாமல் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, தேவரீர் மனித ஞானம் என்றால் என்ன என்பதை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே புரிந்து கொண்டோம். மனிதனுடைய ஞானம் இந்த உலகத்திலே வாழ்வதற்குத்தான் அது உபயோகமாக இருக்கும். கடவுளை பற்றி அறிந்து கொள்ளவோ அல்லது உண்மையான சத்தியத்தின்படி வாழவோ அது பயன்படாது. அது சுயநலம் உடையதாகத்தான் இருக்கும் என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் சுயநலம் உள்ளவர்களாய் இல்லாதபடி ஆண்டவரே அன்பும் பாசமும் ஆண்டவரே பற்றும் உள்ளவர்களாய் வாழ தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.